ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் லைஃப் ஆஃப் ஷஹானா ஆசிஃப். அண்ட் இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் ஒரு சூப்பரான ட்ராவல் vlog தான் பார்க்க போகிறீங்க. ஸோ ட்ராவல்னால் எங்கேருந்து எங்கே போகிறோன்னு தானே யோசிக்கிறீங்க. நாங்கள் இப்போது பெங்களூர்லேருந்து என்னோட நேட்டிவான கேரளாவில் இருக்க கோழிக்கோடு அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்ட்டுக்கு தான் போக போகிறோம். கோழிக்கோட்டில் இருக்க என்னோடய மாமா வீட்டில் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அதுக்காக தான் நம்ம இப்போ கோழிக்கோட் கிளம்பிகிட்ருக்கோம். ஸோ நாங்கள் கிளம்புறதுக்கு முன்னாடி ஹெவியாக மழை பெஞ்சதுனால ரொம்பவே எந்த வண்டியும் புக் ஆகலை. அதுக்கப்புறம் நம்ம கசின்ஸே நம்மளை பிக்கப் பண்ணிக்கிட்டாங்க. ஃபார் தி வெரி ஃபர்ஸ்ட் டைம் நான் ரோட்வேஸில் பெங்களூர் டு கேரளா ட்ராவல் பண்ண போகிறேன். பிகாஸ் நாங்கள் ட்ரெயின் டிக்கெட்ஸ் ரிசர்வ் பண்ணியிருந்தோம், அது கன்ஃபார்ம் ஆகலை. ஸோ பஸ் லாஸ்ட் டைமில் புக் பண்ணி இப்போ நம்ம பஸ்ஸில் தான் கோழிக்கோட் கிளம்பிகிட்ருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஸ்லீப்பர் பஸ் ட்ராவல். ஸோ ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. பஸ் நாங்கள் புக் பண்ணது ஹைலைன் அப்படிங்கிற ஒரு பஸ் டிரான்ஸ்போர்ட் தான். ஸோ ரொம்பவே நீட் அண்ட் க்ளீனாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸே ரொம்பவே ஹாப்பியாக போகிற மாதிரி தான் இருந்தது. ஸோ நாம் இப்போது பெங்களூரில் இருக்க ஒரு ஸ்டாப்பில் ஏறிட்டோம். இன்னொரு 2 ஸ்டாப் தள்ளி என்னோடய கசின் ஒருத்தர் ஏறி இருக்காரு. ஸோ இது என்னோடய மாமாவோட பையன், என்னோட தம்பி. அண்ட் ஹீ இஸ் ஆல்சோ ஜாயினிங் வித் அஸ். ஸோ அவனோட வீட்டுக்கு தான் இப்போ நம்ம கிளம்பிகிட்ருக்கோம். ஸோ எல்லாருமே சேர்ந்து ரொம்ப ஹாப்பியாக ஒரு ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டாப்பில் நிறுத்தினாங்க. ஸோ டின்னர் சாப்பிட்டுக்கலாம் அண்ட் ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்டாப்பில் நிறுத்தியிருக்காங்க. ஸோ அங்கே தான் நம்ம இப்போ சாப்பிட்டுட்ருக்கோம். நாங்கள் ட்ராவல் பண்ணது ஹைலைன் அப்படிங்கிற ஒரு டிரான்ஸ்போர்ட்டில் தான். டிரான்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்மூத்தாக ட்ரைவ் பண்ணியிருந்தார் டிரைவர். அதே மாதிரி நம்ம ஸ்டாப்க்கு வரதுக்கு முன்னாடி நம்மளை கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி வந்துட்டிங்களான்லாம் கேட்டாங்க. அதெல்லாம் ரொம்பவே ஒரு ப்ளஸ் பாயிண்ட்ஸாக இருந்தது. அதே சமயத்தில் பெட்ஷீட்ஸ்லாம் நல்லா நீட் அண்ட் க்ளீனாக இருந்துச்சு. அந்த விஷயத்துலலாம் எந்த டிஃபெக்டும் இல்லை. எனக்கு ஒரு விஷயம் பேக் ட்ராப்பாக தெரிஞ்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு ஸ்டாப் தான் கொடுத்துருந்தாங்க. ஈவன் தோ இட் இஸ் அ நைட் ட்ராவல், இன்னொரு ஸ்டாப் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ மற்றபடி எல்லாமே ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடான ஒரு ட்ராவலாக தான் இருந்துச்சு. நைட்டு தூங்கி மார்னிங் எழுந்திரிச்சோன்னே அப்படியே ஒரு ஹெவன்குள்ளே என்ட்ரு ஆன மாதிரி இருந்தது. அதுதான் நம்ம ஹோம் டவுன். ஸோ காட்ஸ் ஓன் கண்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க கேரளாவை. ஸோ இப்போ நம்ம மார்னிங் ஒரு 6 o'clock ஆகுது. இன்னும் 6:30க்கு நம்ம கோழிக்கோடு ரீச் ஆயிடுவோம். அண்ட் இப்போ தான் நம்ம ஒரு சுவாரஸ்யமான பார்க்குள்ளே என்ட்ரு ஆகிறோம். ஆக்சுவலி நான் முதல்ல ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணப்போ என்னோட ரிலேட்டிவ்ஸ் கிட்டலாம் அம்மா அப்பா எல்லாருமே கேரளாவுக்கு வந்திருக்காங்க. எல்லாருக்கிட்டையுமே வரேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகலை, அதனால் வர முடியாதுன்னு சொல்லி அப்படியே அது ஒரு சஸ்பென்ஸாக மெயின்டைன் பண்ணிட்டு சடனாக பஸ்ஸில் போகலாம் அப்படின்னு தான் பிளான். ஸோ இப்போது நாங்கள் வந்துட்டுருக்கிறது என்னோட அப்பா அம்மா அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாருக்குமே தெரியாது. என்னோட கசின் பெங்களூரில் தான் ஒர்க் பண்ணுறான். ஸோ அவன் தான் இப்போ வந்துட்டுருக்கான் தான் எல்லோரும் நினச்சிட்ருக்காங்க. நம்ம இப்போது சர்ப்ரைஸாக போய் ஒரு விசிட் கொடுக்க போகிறோம். ஸோ நவ் வி ஹாவ் ரீச்ட். என்னோட மாமா வீட்டுக்கு வந்தாச்சு. என்னோட அண்ணா தான் என்னை ரிசீவ் பண்ண வந்தது. அவன் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி. அண்ட் அப்பா சொல்லவே வேண்டாம், அவர் ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார். ரொம்ப எக்ஸைட் ஆகி ஓடி வந்துட்டார் ஜிஷானை தூக்கிறதுக்கு. ஸோ எல்லாருமே ரொம்ப ஹாப்பி. நாங்கள் நினச்ச மாதிரியே ஒரு சர்ப்ரைஸான ஒரு விசிட்டாக போயிருந்தோம். எல்லாருமே நாங்கள் வந்தது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. ரொம்பவே எக்ஸ்ட்ரீமாக சர்ப்ரைஸ் ஆகிட்டாங்க. கேரளா அப்படின்னு சொன்னாலே யாருக்கு தான் பிடிக்காது சொல்லுங்கள். தட் டூ கோழிக்கோட், என்னோடய நேட்டிவ். நான் 2.5 yearsக்கு அப்புறமா என்னோடய நேட்டிவ்க்கு வந்திருக்கேன். ஐம் ஸோ ஹாப்பி அண்ட் எக்ஸைட்டட். ஸோ மெயினாக இப்போ நம்ம மாமா வீட்டுக்கு எதுக்கு வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய மாமாவோட ஒய்ஃப் ஹஜ்ஜுக்கு போகிறாங்க. தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். ஹஜ் அப்படிங்கிறது
இஸ்லாமிக் பீப்புளுக்கு 5 கடமைகள் இருக்குது. அதில் 5வது கடமையாக வந்து எல்லா இஸ்லாமியர்களும் ஹஜ்ஜுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடமையாக வந்து முன்வைக்கிறாங்க. ஸோ ஹஜ் அப்படிங்கிறது என்னென்னா மெக்கா அண்ட் மதீனாவுக்கு வந்து ஒரு புனித பயணத்துக்கு போயிட்டு வர்றது. ஸோ அது வந்து இப்போ மாமாவோட ஒய்ஃப் போகிறதுனால அது போகிறதுக்கு முன்னாடி ரிலேட்டிவ்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு அவங்களுக்காக ப்ரே பண்ண சொல்லி ஒரு விருந்து கொடுப்பாங்க. இப்போது அந்த விருந்துக்காக தான் என்னோடய அம்மாவோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே மேக்ஸிமம் எல்லாருமே 1-2 பேரை தாண்டி எல்லாருமே வந்து இப்போ மாமா வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஸோ ஆஃப்டர் அ வெரி லாங் டைம் எல்லா கசின்ஸ் குட்டி குட்டி கசின்ஸாக இருந்தவங்க எல்லாருமே வளர்ந்துட்டாங்க. ஸோ எல்லாருமே சேர்ந்து ஊருக்கு வந்திருக்கோம். ஸோ இது வந்து ஒரு கண்டிப்பாகவே ஒரு மொமெண்ட் ஃபார் லைஃப் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த விருந்துக்காக இன்னும் சில கேரளாவில் இருக்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே ஆன் தி வே வந்துட்டுருக்காங்க. அந்த மீன் டைம் வந்து நாங்கள் எல்லாருமே சேர்ந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்ருக்கோம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறமா இந்த ஃபங்க்ஷனில் வந்து குரான் ஓதுறதுக்காக வந்து பள்ளிவாசல்லேருந்து ஆளுங்கள்லாம் வருவாங்க. ஸோ அவங்களுக்காக இப்போ வந்து மேட்டெல்லாம் விரித்து எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அந்த டைமுக்கு அப்புறமா வந்து ஜென்ஸ் எல்லாருமே மாஷால்லா எல்லாருமே தொழுகிறதுக்காக பள்ளிவாசலுக்கு கிளம்பிகிட்ருக்காங்க. ஜிஷான், என்னோடய ஹஸ்பண்ட், அண்ணா அண்ட் என்னோடய கசின்ஸ் எல்லாருமே சேர்ந்து பள்ளிவாசலுக்கு போயிட்டுருக்காங்க. லேடிஸ் எல்லாருமே வந்து வீட்டில் தொழுது முடிச்சுட்டு ஒரு முக்கியமான பார்ட்டுக்கு வந்திருக்கோம். அதுதான் வந்து பலகாரம். ஸோ கேரளாவில் தட்டு கோழிக்கோட்டில் நிறைய பலகாரம்ஸ் வந்து செய்வாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஹல்வா, கிண்ணத்தப்பம், நெய்யப்பம், அது இதுன்னு நிறைய பலகாரம்ஸ் வீட்டில் செய்வாங்க. ஸோ அந்த பலகாரம்லாம் வந்து எல்லாம் கட் பண்ணி வச்சிட்ருக்கோம். பிகாஸ் குரான் ஓதி முடித்ததுக்கப்புறமா எல்லாருக்கும் இனிப்பு சர்வ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக வந்து இப்போ பலகாரம்லாம் கட் பண்ணி வச்சாச்சு. பிரியாணியுமே வந்து ரெடி ஆகி சட்டி கொண்டு வந்து இறக்கி வச்சுட்டாங்க. எல்லாருமே தொழுது முடிச்சு வந்தாச்சு, குரான்லாம் ஓதியாச்சு. இப்போ எல்லாருமே வந்து லன்ச் டைமில் இருக்கும். ஸோ ஃபங்க்ஷனில் வந்து கேரளா பிரியாணி தான் போட்டிருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டு பிரியாணி மாதிரி இருக்காது. கேரளா பிரியாணி சம்திங் டிஃப்ரெண்ட்டாக ஒரு கீ ரைஸ் கூட வந்து ஒரு மசாலா கிரேவி வந்து சர்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ப்ராசஸ் தான் இப்போ நடந்துகிட்ருக்கு. எல்லாருமே வந்து பிரியாணி வெட்டிகிட்ருக்காங்க நல்லா. ஸோ எல்லாருமே சாப்பிட்டு முடிக்க போகிறோம். சாப்பிட்டு முடிச்சாச்சுன்னா வேறு என்ன, எல்லா கசின்ஸுமே ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒன்று சேர்ந்து இருக்கிறதுனால நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு ஹாப்பியான ஃபேமிலி டைம், நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து எங்களோட ஹாப்பினஸை வந்து ஒரு மெமரியாக ஃப்ரீஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ நம்ம கோழிக்கோடில் இனி எங்கெல்லாம் போகணும், என்னெல்லாம் நடந்துச்சுன்னு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸில் ஷேர் பண்ண போகிறேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.